பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் குற்றவாளிக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என அன்புமணி பதிவிட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். விவரம் நான் முன்பே குறிப்பிட்டது போல ஞானசேகரனுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தண்டனையை பல்வேறு அரசியல் கட்சியினரும் தொடர்ந்து வரவேற்று வருகிறார்கள். பாமக சார்பில் அக்கட்சியின் தலைவர் அன்புமணியும் இந்த தீர்ப்பினை வரவேற்றிருக்கின்றார். குறிப்பாக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். இதை அனைத்திற்கும் மேலாக இந்த வழக்கில் தொடர்புடைய மற்றவர்கள் யார் என்ற வினாவுக்கு இதுவரை விடை கிடைக்கவில்லை என்றும் அவர்களை பாதுகாக்கும் செயல்களில் தமிழக அரசு ஈடுபடக்கூடாது எனவும் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். அவர்கள் யார் என்பதை கண்டறிந்து சட்டத்தின் முன் நிறுத்தி அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தர தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். மேலும் விசாரணை நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து குற்றவாளி தரப்பில் மேல்முறையீடு செய்யப்படும் போது அங்கும் திறமையான வழக்கறிஞர்களை வைத்து குற்றவாளி தப்பிவிடாமல் தடுப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் அன்புமணி வலியுறுத்தியிருக்கின்றார். மேலும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கான இழப்பீடாக குற்றவாளி செலுத்தும் ரூபாய் 90,000 அபராதத்தை வழங்கும்படி நீதிமன்றம் கூறியுள்ளது. இது போதுமானது அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் பாலியல் வழக்குகளில் வழங்கப்படக்கூடிய தண்டனைகள் அத்தகைய குற்றத்தை வேறு எவரும் செய்யாமல் தடுக்கக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என்பதுதான் அனைவரின் விருப்பம் என்றும் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். மேலும் அந்த வகையில் குற்றவாளி ஞானசேகரன் மீதான 11 குற்றச்சாட்டுகளிலும் அவருக்கு அதிகபட்ச தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது மிக சரியான நடவடிக்கை என்றும் இதற்கு காரணமான அனைவருக்கும் பாராட்டுக்கள் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.